வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th, டிப்ளமோ, டிகிரி இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸெல்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 8,000, 10,000, 12,000, 18,000 இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 30/4/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்த மாநகராட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதனோட பதவியினுடைய நேம், சரிங்களா, போஸ்டிங் நேம் வந்து எழுதிக்கங்க. உங்களோட நேம், அதே மாதிரி உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பதவியினுடைய நேம், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்று, SSLC படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட் நம்பர் என்ன, HSC படிச்சிருக்கீங்கன்னா 12th, ஸோ அதுக்கான மார்க் ஷீட் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஜாதி சான்றிதழோட நம்பர் என்ன, அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி அப்ளிகேஷனில் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ் என்ன, பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிக்கங்க. சைன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மாநகர நல அலுவலர், பொது சுகாதார பிரிவு, மாநகராட்சி பிரதான அலுவலகம், டவுன்ஹால், கோயம்புத்தூர் மாநகராட்சி 1109, பெரிய கடை வீதி, கோயம்புத்தூர் 641001. இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்டு போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீடு போஸ்ட்லேயோ அல்லது நேர்லேயே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நகர சுகாதார செவிலியர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸு தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 14,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. செவிலியர் பணியாளர்கள், ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. மருந்தாளுநர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா செவிலியர்கள் பணியாளர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் இது மாதிரி முடிச்சிருந்தாலும் போதுமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நுண்ணுயிரியாளர், அதாவது மைக்ரோபயாலஜிஸ்ட். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் MSc மெடிக்கல் மைக்ரோபயாலஜியோ அல்லது மெடிக்கல் கிராஜுவேட்டோ நீங்கள் MBBS முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். 40,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 3 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேப் டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் TMLT முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 13,000 வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், 8,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி இந்த மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக வந்து எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமான ஜெராக்ஸ் காப்பி, அதாவது மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, TC ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி இதில் எல்லாத்துலேயுமே சுயசான்றப்பம்னு எழுதி சைன் பண்ணியிருக்கணும். அந்த சைன் பண்ண காப்பி, அந்த ஜெராக்ஸ் காப்பியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி தான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் அனுப்பிச்சிடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி இதுலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் இது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நர்சிங் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நர்சிங், அடுத்தது லேப் டெக்னீஷியன் இது மாதிரியான கேட்டகரியில் எல்லாமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/4/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.